நடிகை சாந்தினி டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றிய போது அந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இயக்குனர் பாக்யராஜ் நடிகை சாந்தினியை தனது மகனுக்கு ஜோடியாக சித்து +2 என்ற படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து சில தமிழ் படங்களில் நடித்த அவருக்கு போதிய வெற்றி கிடைக்கவில்லை. இதைத் தொடர்ந்து கடந்த 2018ஆம் ஆண்டு தனது நீண்ட நாள் காதலரும் நடன இயக்குனர் மற்றும் சீரியல் நடிகருமான நந்தாவை திருமணம் செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து ஜி தமிழ் டிவியில் ஒளிபரப்பான ரெட்டை ரோஜா என்ற சீரியலில் நடித்து வந்த அவர் அவ்வப்போது சமூக வலைத்தள பக்கங்களில் படுகவர்ச்சியாக போட்டோ ஷூட் நடத்தி தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்து வந்ததன் பயனாக தற்போது பல பட்ஜெட் படங்களில் நடிக்க அவருக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது. இதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள மேலும் கவர்ச்சியான போட்டோ ஷூட் நடத்தி வாய்ப்பு வேட்டை நடத்தி வருகிறார் நடிகை சாந்தினி. தமிழ் சின்னத்திரை சீரியல்களில் முன்னணி நடிகையாக இருக்கும் நடிகை ஷபானா சீரியல்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டு திரைப்படங்களில் நடிப்பதற்காக வாய்ப்புகளை தேடி வந்ததன் பயனாக தற்போது காக்கி என்ற வெப் தொடரில் கதாநாயகியாக நடித்து வருகிறார். இதற்காக அவர் தனது உடல் எடையை உடற்பயிற்சி செய்து பெருமளவு குறைத்துள்ள வீடியோவை தற்போது வெளியிட்டுள்ளார். சன் டிவியில் ஒளிபரப்பாகும் கயல் சீரியல் மூலம் தமிழ் சின்னத்திரையில் அதிகம் சம்பளம் வாங்கும் பட்டியலில் முன்னணியில் இருக்கும் நடிகை சைத்ரா ரெட்டி தனது கணவருடன் எடுத்துள்ள ரொமாண்டிக் போட்டோ ஷூட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜி தமிழ் டிவியில் ஒளிபரப்பான சத்யா சீரியல் மூலம் பிரபலமான நடிகர் இந்திரனின் மகள் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட கார்த்திகை தீபம் சீரியல் நாயகன் கார்த்தி ராஜ் புகைப்படத்தை தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்டு நீங்கள் எப்போதும் எனக்கு ஸ்பெஷல் என்று குறிப்பிட்டுள்ளார் நடிகர் இந்திரன்.